அனைவருக்கும் வணக்கம். சுகேஷ் சார், ராஜா சார், பட்டுராஜ் சார் எல்லாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சுரேஷ் அகாடமியில் வந்து மதுரையில் தான் ஜாயின் பண்ணேன். இப்போ குரூப் 2காண்டி தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 3 months கூட கிளாஸ் போயிருக்காது. உடனே கொரோனா லாக்டவுன் வந்துடுச்சு. கொரோனா லாக்டவுனில் ரொம்ப பிளாங்க் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு, என்னடா இப்போ தான் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி போயிருக்கோம், இந்த மாதிரி லாக்டவுனு, எக்ஸாம் எப்போ வரும் என்ன எதுன்னே சொல்கிறதுக்கு அப்போ யாருக்குமே எப்போ எக்ஸாம் வரும்னே தெரியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம் வருமானு ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்போவும் இந்த லாக்டவுன் டைமில் நாங்கள் விடாமல் படிச்சுட்டு தான் இருந்தோம். சுரேஷ் அகாடமியோட மெட்டீரியல்ஸ் தான் எனக்கு பேஸே. வேறு எந்த இதுவுமே நான் எதுவுமே இப்போ எடுக்கலை. தமிழ் புக்ஸு இங்கே கொடுத்த அகாடமியோட நோட்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த கனிமுருகன் சார், சுதர் சாரோட வீடியோஸ் தான். அது மட்டும்தான் என்னோடய டிஎன்பிஎஸ்சிக்கு நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் படித்தது அது மட்டும்தான். அப்புறம் என் பேரண்ட்ஸுக்கு இங்கே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என் கணவர், என்னோடய ஃபேமிலி, ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா அப்பா எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து மாமனார் மாமியார் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு நிறையா ஃபேமிலியில் சொல்ல முடியாது. என்னோடய மாமனார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். நான் படிக்கணும்னு ஒரு சொல்லி கேட்டால் உடனே அதை செஞ்சுருவார். எங்கள் அத்தையும் அதே மாதிரி தான். உன்னால் முடியும், ட்ரை பண்ணு, நீ வந்து ஏன் இந்த மாதிரி இதாகிற, பயப்படுற, உன்னால் முடியும், நான் பார்த்துக்கிறேன். நான் எப்போ எந்த டைமில் எழுந்துச்சு போய் படிக்க போனாலும் சரி, சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்குவாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஃபேமிலிக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். என்னோடய கணவர் அதை விட, நான் 2022 குரூப் 4லேயே கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு உள்ள கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளெல்லாம் போயிட்டு ஒரு 2-3 பேரோட வேக்கன்சி ஃபில் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். இப்போ வெளியே வரும்போது எல்லோரும் முன்னாடி அங்கே டிஎன்பிஎஸ்சி முன்னாடி ஆஃபீஸ் முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அழுதுகிட்டே தான் வந்தேன். இனிமேல் நான் அவ்வளோ டிஎன்பிஎஸ்சியை படிக்கவே மாட்டேன், எனக்கு இப்போ இது வரைக்கும் வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அதை விட்டுட்டு வெளியே வந்துடலான்னு மைண்ட் செட்டில் வந்துருச்சு. அதுக்கப்புறமும் எங்கள் ஹஸ்பண்ட் தான், நீ குரூப் 2 எழுதியிருக்க, குரூப் 2 அப்போ வந்து குரூப் 2 ரிசல்ட் வரல, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். உனக்கு மெயின்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும், இது குரூப் 4 விட உனக்கு குரூப் 2 நல்ல ஜாபாக இருக்கும், அதுக்காக தான் இப்போ வந்து உனக்கு கடவுள் வந்து இப்போ குரூப் 2 உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா குரூப் 2 ரிசல்ட் வரும்போதும் அவர் ஒரு 2 marks அந்த மாதிரி, என்னை விட 2 mark கூட இருந்தவங்கலாம் ஜாப் போயிட்டாங்க. எனக்கு அந்த 2 markல போயிடுச்சு. அதே மாதிரி தான் அதுக்கப்புறமும் குரூப் 4க்கு வந்து அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த வெற்றியை வந்து நான் என் ஃபேமிலி, என் கணவர் எல்லாருக்கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நல்லா படிங்க, கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும். யார் சொல்கிறதையும் நம்ம காதில் வாங்காமல் இருந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.